நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 10th படிக்கிற பையன் அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வராங்க, அவன் வந்துட்டு போய் கதவை அடிச்சின்னு உட்காந்துக்கிறான், இருட்டில் உட்காந்துக்கிறான்றான், ஏதோ பேசுகிறான், எங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை அப்படின்னு. ஆனால் 10வது படிக்கிற வயசு பையனுக்கு ஒரு 16 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 16 வருஷமாக ஒரு பேரண்ட்ஸ் அவனை பற்றி கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை, ஓடுறதே இருக்காங்க 2 சைடு. அப்போது இந்த வியாதின்னு ஒன்று வரும்போது தான் அவன் மனசில் எவ்வளோ பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்லி வந்த பிறகு தான் வராங்க. அப்போ ஏன் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணாதானே? இப்போ நம்ம வந்து அக்குபஞ்சரில் ட்ரீட் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவன் 2 வருஷம் அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகுது, அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் எதையோ ஒன்று நோக்கி. இப்போ நான் வந்து என் உடம்புல வந்து எனக்கு அக்கறை இருந்தால் மட்டும்தான் என் உடம்பு நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம காரை வந்து பத்திரமா வச்சுக்கணும்னு நினச்சா நம்ம தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சா தான் காரை அழகாக பார்க்க. அதே மாதிரி ஒருத்தருக்கும் நம்மளோட உடம்பு மேலே அக்கறை வேணும் கண்டிப்பாக. இப்போ ஒரு புருஷன் மனைவி கிட்ட கூட பார்த்தீங்கன்னா புருஷன் சொல்லுவாங்க, எல்லாம் ஒய்ஃப் பார்த்துப்பா, நான் என்ன பண்ணுறது, மெடிசன் கூட அவங்க சாப்பிட மாட்டார், அவங்க எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய நம்மளோட இதே கல்ச்சரே அப்படி மாறிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக நான் வரேன். அப்போ அந்த பையன் வந்து இத்தனை தூரம் வந்திருக்கான் அப்படின்னா காரணம் இதுதான். ஆனால் அந்த மாதிரி வர பையனுக்கு வந்து அக்குபங்க்சர் 100% ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் சொல்கிறீங்களே எப்படி இதை நான் நம்புறது? ரிப்போர்ட்ஸ் இப்போ பிஃபோர் அக்குபங்க்சர் அவனோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இத்தனை தான் இருந்தது. ஆஃப்டர் அக்குபங்க்சர் பாருங்கள் மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 months எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அந்த மாதிரி தான் நடந்துன்னு இருக்கு.